புலிப்பாணி முனிவருடைய பாட்டுடன் கூடிய ஜோதிட தகவல்கள் பாட்டு வருது பாருங்க. மேசலக்கண பாட்டுக்கு மேசலக்கணத்துக்கு உண்டான பலனோட பாட்டு. கேளப்பா மேசத்தில் ஜனித்த பேர்க்கு கெடுதிமத்த செய்வனடா கதிரோன் பிள்ளை. ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் மீந்தால் அவன் விதியும் குறையுமுடா அன்பாய் கேளு. கூளப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா. தாளப்பா போகருடைய கடாச்சத்தாலே கணவனாய் வாழ்ந்திருப்பான் திசையில் சொல்லை. அதாவது இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு சனி நல்லது செய்கிறதா ஒரு இதே கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் இவருக்கு எதிரி ஆயிடுறார். ஆகையினால இவங்க அது இல்லாமல் இவர்களுடைய பொருள்களை தானமாக கொடுத்தால் இவர்களுடைய விதி குறையுங்கிறது, மரணம் சீக்கிரம் நிகழுங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி குரு கேந்திரம் ஏறக்கூடாது, தவறாய் போயிடும். அதே மாதிரி பாவர்கள் திரிகோணம் இருந்தால் கேந்திரம் ஏறி இருந்தால் நல்லது கொடுப்பாங்க. இதை திசையை பார்த்து சொல்லணுங்கிறது அவர் சொன்ன போகர் அந்த திருப்பாணி முனி ஜோதிடர் சொன்ன சித்தர் சொன்ன ஜோதிட வழிமுறை. அடுத்தது ரிஷபத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கு சொல்லியிருக்கார். சொல்லப்பா எருதோடு மிதனத்தோர்க்கு சுகமெத்த உண்டென்று சொல்லுவார்கள். செல்லப்பா ஆந்தினரம் கேந்தரமேற அவர் செய்யும் கொடுமையீர் மெத்தம் உண்டு. தல்லப்பா தரிப்பொருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டம் செப்பு. குல்லப்பா குருமதியும் கோணமேற கொற்றவனை குலவிக்கு நன்மை கூறே. பொதுவாகவே ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் நல்ல பலனே நடக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு குரு மட்டும் கேந்திரம் ஏறக்கூடாது. குரு கேந்திரம் ஏறினா தனநாசம், பொருள் நஷ்டம், அவமானம், வாழ்க்கையில் ஏகப்பட்ட நஷ்டங்களை அடைந்தே தீரணுங்கிறது விதி. இது இவங்க ரிஷபராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன லக்கணக்காரங்களுக்கு உண்டான பலன். இங்கே இந்த குரு கேந்திரம் ஏறினால் குலவிக்கு தோஷம், அதாவது குழந்தைக்கு தோஷம்னு அரிஷ்டம்னு சொல்லுவாங்க. இது இந்த ரிஷப மிதுன லக்கணக்காரங்களுக்கு கண்கூடாக நடக்கிறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம். இதை ஜோதிடர்கள் ஆராய்ந்து பார்த்தா நல்லா தெரியும். இந்த சொல்லப்பா எருதோடு மிதுனத்தோர்க்குங்கிறது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. குல்லப்பா குருமதியும் கோணமேற கொற்றவனை குலவிக்கு நன்மை கூறே. அதாவது இவங்க குரு 5, 1, 5, 9 இது மாதிரி இடங்கள்ல இருந்தால் நல்லது. சந்திரனும் 1, 5, 9 இருந்தால் நல்லது. அதைத்தான் அந்த மதி குருமதி கோணமேற குல்லப்பா அப்படின்னு சொல்லி குருவும் மதியும் கோணமேற கொற்றவனே குலவிக்கு நன்மை கூறே. குருவும் சந்திரனும் 1, 5, 9 போன்ற இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்குங்கிறது ரிஷப மிதுன லக்கணக்காரங்களுக்கு நடக்கின்ற பலன். இந்த புலிப்பாணி முனிவர் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்படி மட்டும் பலன் சொல்லக்கூடாது, திசா புத்தி பார்த்தும் அவங்க பலனை சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அது தெளிவான பலனை கொடுக்கும். அதே மாதிரி மேசலக்கணக்காரங்களை சொல்லும்போது ஒரு சில தவறுகள் இருக்கும். அதையும் நீங்கள் ஜாதகத்தை அலசி பார்த்து திசையை பார்த்து பலனை புத்தியை பார்த்து பலன் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வரும். இது புலிப்பாணி முனிவரின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாட்டுக்கள். அவருடைய ஆராய்ச்சி மூலம் எழுதப்பட்ட இந்த புலிப்பாணி முனிவருடைய ஜோதிட அரிய வகை இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா இதை பயன்படுத்திக்கலாம். இன்னும் அடுத்தது இன்னும் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் பலன் சொல்ல போகிறோம். அடுத்தது கடகத்துக்கு வரும். கொஞ்சம் பொறுங்க, கடகத்துக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரிஷப மிதுனத்துக்கு சொல்லதை தெளிவாகவும் இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் சொல்லியிருக்கேன். நல்லா இதை நீங்கள் புரிஞ்சு அடுத்த கடகலக்கண பலனை இப்போ கேட்டுக்குவீங்களாம். தல்லப்பா தரைபொருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டம் செப்பு. அதாவது இந்த குரு கேந்திரம் ஏறக்கூடாது, அதுக்குண்டான பலன் அது. அதைத்தான் அவர் தல்லப்பா தரைபொருளும் தனமும் நாசங்கிறாரு. தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டம் செப்பு. கூரப்பா கடகத்தில் ஜனித்த பேர்க்கு கொடுமை பலன் தந்திடுவார் சுக்கராச்சாரி. வாரப்பா வரம் பெற்ற இந்திரசித்து வகைமடிப்பாய் மாண்டான் வெள்ளியாளை. சீரப்பா திரிகோணம் கறந்து நிற்க சிவசிவா சிம்பொன்னும் ரதங்களுண்டு. கூரப்பா மற்றவிடம் கூடாதப்பா கொற்றவனே நிலை சமயம் கூர்ந்து பாரு. அதாவது கடகத்தில் ஜனித்த பேருக்கு கொடுமை பலன் தான் தருவார். சுக்கராச்சாரியர் எதிரி இல்லையா, அதனால் கொடுமையான பலன் தான் தருவார். இந்த இந்திரஜித்து தெரியும் இல்லையா, அதாவது ராவணனுடைய தம்பி, ரொம்ப விசேஷமான
சக்தி உடையவர், பவர் உடையவர். அவர் வந்து இந்த சுக்கிர காலத்தில் போய் மடிப்பாய் மாண்டான் வெள்ளியாலேங்கிறது ஒரு இது அந்த அது வந்து ரொம்ப நுணுக்கமாக எழுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திரிகோணம் கறந்து நிற்கிற செம்பொன்னும் ரதங்கள் உண்டு சீரப்பா. திரிகோணம் ஏறி நல்ல சுபகிரகங்கள் திரிகோணம் ஏறி இருந்தால் நல்ல சுபபலன் அடைவாங்க இவங்கங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மற்ற விடம் கூடாது, திரிகோணம் ஏறி இருக்கணும். மற்ற இடத்துல இருந்ததுன்னா சுபர்கள் மற்ற நல்ல இடத்துல இருந்ததுன்னா நல்ல பலன்கள் உண்டு. அதே மாதிரி சுபர்கள் வந்து கெட்டு போயிட்டா கெட்ட பலன்தான் உண்டு. கொற்றவனே நிலை சமயம் கூர்ந்து பாரே. இது என்ன சொல்கிறாரு, தெளிவாக நிதானமாக அவங்களுடைய திசாபுத்தியை அறிஞ்சு கோச்சாரத்தையும் அறிஞ்சு பலன் சொல்லியிருக்கிறார். கொற்றவனே நிலை சமயம் கூர்ந்து பாரே. நிலை அதாவது கிரக நிலை, சமயம் அந்த நேரம் அது இருக்கும் அளவை பார்த்து கூர்ந்து பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாரு. அருமையான விளக்கங்கள், கூர்ந்து கவனிங்கள். அடுத்து பார்க்கலாம்.